வணக்கம். இன்னைக்கு நம்ம நேத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்த ரெப்போ ரேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த ரெப்போ ரேட்னா என்ன? ரெப்போ ரேட் அப்படின்றது என்னன்னா, ஆர்பிஐ மத்த பேங்க்குக்கு கடனா கொடுக்குறாங்கல்ல, அது ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டை யாரு டிசைட் பண்றா? மானிட்டரி பாலிசி கமிட்டின்றவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி அதை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. சரி, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்றது யாருங்க? இவங்களுக்கு சேர்மன் யாரு அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் தான் இவங்களுக்கு சேர்மன். இந்த கமிட்டியோட சேர்மன் ஆர்பிஐ கவர்னர். ஸோ இந்த 6 மெம்பர்ல 3 மெம்பர் ஆர்பிஐலேருந்து ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார், 3 இது கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டி வருஷத்தில் 4 டைம் மீட் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ரலாக வருஷத்தில் 6 டைம் மீட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது இந்த ரெப்போ ரேட்டை டிசைட் பண்ணி அதை வெளியிடுவாங்க. நேற்று அக்டோபர் 1ல இருந்து ரெப்போ ரேட் எவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 5.50. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடியும் 5.50 தான் இருந்துச்சு. ஒவ்வொரு 2 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரெப்போ ரேட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க எதை வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை பொறுத்து தான் இவங்க டிசைட் பண்ணுறாங்க. சரி, இந்த இன்ஃப்ளேஷன்னா என்னங்க? பணவீக்கம். பணவீக்கம் எப்போ இந்த சுச்சுவேஷன் நிகழும்? மக்கள்கிட்ட அதிகமாக கையில் காசு இருக்குது. அந்நேரம் என்ன ஆகும்? மக்களும் அதிக பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் இருக்கிற பொருளோட டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? பொருட்களோட விலைகள்லாம் ஏறும். அந்த சிச்சுவேஷனை தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு மணி சப்ளையை குறைக்கணும். மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்பிஐ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்ற டூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மணி சப்ளையை குறைக்கிறாங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது என்னங்க? ரெப்போ ரேட்னா நம்ம என்ன சொன்னோம்? ஆர்பிஐ மற்ற பேங்க்குக்கு கடனாக கொடுக்கறது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்றது ஆர்பிஐ மற்ற பேங்க்கிட்ட கடனாக வாங்குறது. இந்த ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ஷார்ட் டேர்ம் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறுகிய கால கடன். நீங்கள் பேங்க் ரேட்டுன்றதையும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். பேங்க் ரேட் அப்படின்றது என்னென்னா, பேங்க்கு மற்ற கஸ்டமருக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்றது ஆர்பிஐ டு பேங்க். பேங்க் ரேட் அப்படின்றது பேங்க் டு கஸ்டமர். சரி, இப்போ எப்படி அந்த ரெப்போ ரேட் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக உதவுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ரெப்போ ரேட்டுன்றது அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் என்ன பண்ண முடியும் பேங்க்னால? ஒன்று ஆர்பிஐட்ட இருந்து கடன் வாங்கி கஸ்டமருக்கு கடன் கொடுக்கும்போது இவங்க என்ன பர்சன்டேஜில் வாங்கினாங்களோ அதை விட அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணுவாங்க? மக்கள் கடன் வாங்குறத நிப்பாட்டிடுவாங்க. மக்கள்கிட்ட போகிற மணி சப்ளை குறையுமா? இப்போ கடனாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகுங்க? மக்கள்கிட்ட மணி சப்ளை, பணம் புழக்கம் அதிகமாக ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க? பேங்க்கு கடன் வாங்குறத குறைப்பாங்க. அப்படி இல்லையா, இவங்க கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதை கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப இவங்க அதிக வட்டி கொடுத்தா தானங்க இவங்களுக்கு லாபமாக இருக்கும் பேங்க்குக்கு. இவங்க ஒரு இப்போ 8% வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமருக்கு கொடுக்கும்போது 10% கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2%னாலும் லாபம் இருக்கணும்ல. ஆனால் மக்கள் 10% இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கடன் வாங்க அவங்க யோசிப்பாங்கல்ல. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்? மணி சப்ளை குறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி, இதே இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்படி இன்ஃப்ளேஷனை குறைக்கும்? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது பேங்க்கிட்ட ஆர்பிஐ வாங்குறாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐக்கு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்பிஐக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 10% இருக்குது. பேங்க் ரேட் அதை விட கம்மியாக தான் இருக்குது. அதாவது பேங்க் மக்கள்கிட்ட கொடுக்குற
இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க எங்கே கொடுக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ஆர்பிஐட்ட கொடுக்கறதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு கொடுக்குற மணி சப்ளை வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி தான் மணி சப்ளையை குறைக்கிறதுக்காக ஆர்பிஐ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரெப்போ ரேட்டுன்றதை எவ்வளோக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 5.50. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்றது 3 சம்திங்கில் தான் இருக்குது. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரீசெண்டாக நடந்த குரூப் 1 கொஷினில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறது. இது கரெக்டு தானங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி மக்கள் வந்து கடனை வாங்குவாங்க? ஸோ அந்த நேரத்தில் இன்ஃப்ளேஷன் என்னவாகும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான். செகண்ட் என்னன்னு பாருங்கள். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது. இப்போ தான் பார்த்தோம், மணி சப்ளையை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அதிக மணி சப்ளை ஆகிறது குறையும். குறைஞ்சிச்சுன்னா நம்ம இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? தேர்ட் ஒன், வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. ஸோ பேங்க் ரேட் பாலிசிக்கும் ஒரு பொருளோட விலை உயர்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. பேங்க் ரேட் பாலிசின்றது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? மணி சப்ளை குறையும். மணி சப்ளை குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? மக்கள் அதிக பொருட்களை வாங்க விரும்ப மாட்டாங்க. கையில் காசு இருந்தால் தானே வாங்க ஆசைப்படுவாங்க. கையில் காசு இல்லைன்னா அதிகமாக வாங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து என்ன குறையுது? டிமாண்ட் குறையுது. டிமாண்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கோட விலை என்ன ஆகும்? குறைய தான் செய்யும், இன்க்ரீஸ் ஆகாது. பேங்க் ரேட்டுன்றது மணி சப்ளைல தான் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பொருளோட விலையில தாக்கத்தை ஏற்படுத்தாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகே, இன்னைக்கு ரெப்போ ரேட்டை பார்த்தாச்சு. இந்த ரெப்போ ரேட்டுன்னா என்ன? பேங்க்குக்கு ஆர்பிஐ கடன் கொடுக்கறது. இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்றது எப்போயிலிருந்து நடைமுறையில் இருக்குங்க? 2016 தான் இதை கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமேவும் ஆர்பிஐ தான் ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போயுமே இந்த ஆர்பிஐ கவர்னர் தான் இவங்களுக்கு சேர்மன். ஸோ ஆர்பிஐ தான் இதை டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மெம்பர் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அதில் 3 பேர் வந்து ஆர்பிஐனா 3 பேர் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்கள். கவர்மெண்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதில் இருப்பாங்க. இந்த கமிட்டி வருஷத்தில் எத்தனை முறை மீட் பண்ணுவாங்க? 4 டைம். இனிஷியலாக இந்த கமிட்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப சொன்னாங்க. ஆனால் மொத்தம் 6 முறை வந்து மீட் பண்ணுவாங்க. சரி, மீட் பண்ணுறப்ப ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒருக்கா ரெப்போ ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில நேரங்களில் வந்து கூடலாம், ஒரு சில நேரங்களில் குறையலாம், இல்லை அதே இதை கூட வச்சிருக்கலாம். ஸோ இது வந்து எதை பொறுத்து மாறுபடும்? இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் இவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த 5.50 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து எப்படி இருக்குது? இது வந்து ஆல்ரெடி இருந்த ரெப்போ ரேட்டு தான், அதை அப்படியேவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஏன் நம்ம ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து நம்ம பின்னாடி பேக்ரவுண்டை படிக்கிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து கொஷின்ஸேவும் அப்படி தாங்க கேட்குறாங்க. இப்போ குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு கூட தெரியும், ஒரு ரிப்போர்ட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டோட பேக்ரவுண்டு படிச்சிருந்தாலே போதும், நம்ம அந்த இதில் 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தலாம். எஸ்டிஜி இண்டெக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கல்ல, எஸ்டிஜி இண்டெக்ஸில் யார் ரேங்க் வைஸாக கேட்டிருந்தாங்க, அந்த ஆர்டரை வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எஸ்டிஜி கோல்ஸ்னு ஒரு 17 கோல்ஸ் இருக்குல்ல, அந்த 17 கோலில் ஒரு 4 இதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை எடுத்து அதோட பேக்ரவுண்டை படிக்கிறோம். இப்போ நீங்கள் ரெப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 5.50 அப்படின்ற ஒரு நியூஸை மட்டும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டால் போதாது. ரெப்போ ரேட்னா என்ன, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யார் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேற்று என்ன பார்த்தோம்? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் வந்து எத்தனாவது அட்டார்னி ஜெனரல்? 16வது. 17வதுன்னு கேட்டாலும் அவர் தான். ஏன்னா அவரோட டேர்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரெப்போ ரேட் அப்படின்றது என்ன? 5.50. இதையுமே ஆல்ரெடி இருந்த 5.50 தான் திருப்பியும் ரிமைனிங்காக அதையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வேறு டாப்பிக்கோட பார்ப்போம்.